குரு பார்க்க கோடி குற்றங்கள் நிவர்த்தி என்று சொல்வார்கள். ஒருவருடைய ஜாதகத்திலே குரு சுப பலன்கள் பெறக்கூடிய நல்ல இடத்தில் அமைந்துள்ளாரா, அவர் சமூகத்திலே மற்றவர்கள் போற்றும்படியாக வாழ்வதற்கு வழிகாட்டுவாரா என்கிற கேள்வியெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையிலே மிகச்சிறப்பாக குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9 என்கிற அந்த இடங்களை பார்வையிடுவார். இந்த பார்வை பலன் ஒருவரின் ஜனன காலத்திலும் சரி, கோச்சார பயிற்சியிலும் போதும் குருவின் பார்வை அதன் அடிப்படையிலே தான் பலன்களை தரக்கூடியதாக இருக்கிறது. ஒருவருடைய சுய ஜாதகத்திலே கோச்சாரப்படி குரு புகழும் அந்தஸ்தையும் தரக்கூடியவனாக இருக்கிறார். அந்த வகையிலே குரு பகவான் ஜன்ம ராசியை பார்த்தால் பெயரும் புகழும் உண்டாகும், அந்தஸ்தும் மதிப்பும் உயரும். 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்த்தால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். 3ஆம் இடத்தை தைரியஸ்தானம் என்று சொல்வார்கள். அந்த தைரியஸ்தானத்தை பார்த்தால் எதிரிகளின் தொல்லை விலகுகிறது. 4ஆம் இடத்தை சுகஸ்தானம் என்று சொல்லுவோம். இந்த இடத்தை பார்க்கிற பொழுது எப்ப சுகமா இருப்போம்? வீடு மனை வாங்குகிற அந்த யோகம் வர வேண்டும், அதுதான் சுகஸ்தானம்னு பேர். வாகன பிராப்தியும் ஏற்படும். 5ஆம் இடத்தை பார்க்கிற பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அதை நாம் சொல்லுகின்றோம். அதை பார்க்கிற பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு குரு அருளால் குழந்தை பாக்கியம் கிட்டுகிறது. பூர்வீக சொத்திலே இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கி அந்த சொத்து அவர்கள் கைக்கு வர இருக்கிறது. 6ஆம் இடம் என்று சொல்லுகிற பொழுது மிக அழகாக குண ருண ரோகஸ்தானம் என்று சொல்வார்கள். அதில் குருவின் பார்வை படுகிற பொழுது நீண்ட காலமாக உடல் நலம் இல்லாமல் இருந்தவர்கள் பரிபூரண சுகத்தை பெறுவார்கள். 7ஆம் இடத்தான களத்திர ஸ்தானத்தை குரு பார்க்க பெற்றோர் ஆசிகளோடு நல்ல மன வாழ்க்கை அமையும். அது களத்திர ஸ்தானம்னு பேர். 8ஆம் இடத்தை ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம். அதை பார்க்கிற பொழுது மரண பயம் நீங்கும், விபத்துகள் ஏற்பட்டாலும் தப்பித்துக் கொள்ளலாம். 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானம் என்று சொல்வது உண்டு. அந்த இடத்தை பார்க்கிற பொழுது வெளிநாடு சென்று உத்தியோகம் பார்க்கிற ஒரு வாய்ப்பு உண்டாகும். 10ஆம் இடத்தை ஜீவனஸ்தானம்னு பேர். அதை பார்க்கிற பொழுது பதவியில உயர்வும் நல்ல மாற்றமும் ஏற்படும். பெற்றோரின் உடல்நிலை சீராகும். 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்கிற பொழுது எதிர்பாராத பொருள் வரவு போன்ற சுப பலன்கள் ஏற்படும். 12ஆம் இடத்துல சயன மோட்சஸ்தானம் என்று சொல்லுவோம். குருவின் பார்வை பதியும் போது ஆன்மீக நாட்டம் நமக்கு அதிகரிக்கும். தெய்வ தரிசனம், குலதெய்வ வழிபாடு, பல ஆலயங்களுக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும். குரு ஒரு ஜாதகத்துல எத்தனை கிரகங்களை பார்க்கிறாரோ அந்த அளவிற்கு அந்த ஜாதகர் அதிர்ஷ்டசாலி என்று சொல்வார்கள். எல்லா கிரகங்களும் தான் இருக்கும் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டை பார்க்கும். எல்லா கிரகங்களும் தான் இருக்கிற இடத்திலிருந்து 7ஆம் வீட்டை பார்க்கும். சனி, செவ்வாய் மற்றும் குருவுக்கு மட்டும் 7ஆம் பார்வை தவிர இன்னும் 2 விசேஷ பார்வைகளும் உண்டு. சனிக்கு 3, 7, 10 இந்த வீடுகளை பார்ப்பார். குரு தனுசிலே ஆட்சி பலத்தோடு நிற்கும் போதும், மீனத்தில் ஆட்சி பலத்துடன் நிற்கும் போதும், கடகத்தில் உச்ச பலத்துடன் நிற்கும் போதும் அதன் பார்வைக்கு வலிமை அதிகம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. குருவுடன் சுக்கிரனோ புதனோ வளர்பிறை சந்திரனோ சேர்ந்தால் குருவின் பார்வைக்கு வலிமை அதிகமாகிறது. குருவுக்கு அசுப கிரகங்களின் தொடர்பு இல்லாமல் இருக்கிற பொழுது குருவுடன் சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன் ஆகிய கிரகங்கள் சேர்ந்து மற்ற எந்த கிரகங்களின் தொடர்பும் குருவுக்கு இல்லாமல்
இருக்கும்போது குருவின் பார்வை பலம் மிகவும் அதிகமாக இருக்குமா. குருவை பௌர்ணமி சந்திரன் நேருக்கு நேர் பார்த்தால் குருவின் பார்வைக்கு வலிமை அதிகமாக கூடிவிடும். குருவோடு சனி சேருகிற பொழுது அல்லது குருவை சனி பார்க்கும் போது குருவின் பார்வை பலம் குறையும் என்று சொல்கிறார்கள். குரு சூரியனுடன் மிகவும் அருகில் நெருங்கி 5 பாகைக்குள் இணைந்தால் அஸ்தங்கம் என்று சொல்வார்கள். அது ஆகிற பொழுது குருவின் பார்வை பலம் குறையும். எனவே குரு பார்வைக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. அந்த வகையிலே 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த குருவினுடைய சிறப்பு எப்படி அமைய இருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது, மேசராசி அன்பர்கள், இந்த மேசராசி அன்பர்கள் எப்பொழுதும் தாய்க்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள். இவர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும்? தாய் சொல்லை தட்டாதவர்கள், எப்பொழுதுமே இறைவனை நம்பி வழிநடத்துபவர்கள் மேசராசி அன்பர்கள். சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். இவர்களுக்கு குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். சுகஸ்தானத்திற்கு மாறுகின்ற குரு பகவான் 5ஆம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் தொழில் ஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையால் அயன சயன போகஸ்தானத்தையும் பார்க்கிறார். குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது மிக மிக நல்லது. அண்டை வீட்டாரோடு வீண் பேச்சுக்களை எல்லாம் தவிர்த்து விட வேண்டும். வேண்டாத பேச்செல்லாம் பேசவே கூடாது. வீட்டை பாதுகாப்பாக எங்கேயாவது செல்லுகிற பொழுது கவனமாக பூட்டிட்டு போகணும். ஒரு மன சஞ்சலம் வரும். இடையில போகும்போதே வீட்டை பூட்டினோமா, ஒரு முறைக்கு 2 முறை அதை பரிசோதிச்சோமா என்கிற கவலைகள்லாம் வரும். அதனால கவனமாக வீட்டை பூட்டிட்டு போகணும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை திருமணம் தடை உள்ளவர்களுக்கு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவுக்கு வரும். எப்பொழுதுமே மேசராசி அன்பர்கள் பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பதுதான் நன்மைக்கு வழிவகுக்கும். அது இந்த குரு பயிற்சி காலத்துல மூத்தோர் சொல் வார்த்தை அமுதமாக உங்களுக்கு இருக்கும். பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பணப்பிரச்சனை தலை தூக்கி திக்குமுக்காட வைக்கும். இருந்தாலும் குடும்ப செலவுகளை சமாளிக்க உங்கள் வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவி உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். ஜீவனம் சம்பந்தமான விஷயங்கள்ல காரிய சித்தி உண்டாகும். கால விரயம் ஏற்படும். 1 மணி நேரத்தில் செய்யற வேலையை 2 மணி நேரம் செய்யற மாதிரி கூட ஒரு சூழல் வரும். ஆனால் அதையெல்லாம் தடைகளை எல்லாம் தகர்த்து சாதனை சிகரமாக திகழக்கூடிய உங்களால் அதையெல்லாம் முடியும். பெருசா பாதிப்பு என்பது இல்லை. உடல் நலத்தை பாதுகாப்பது மிக மிக நன்மை பயக்கும். குறைகள் அனைத்தும் இந்த கொடுக்கல் வாங்கல இருந்த அந்த குறைகள்லாம் நீங்கி குரு உங்களுக்கு அற்புதமான வழியை காண்பிப்பார். மனக்கவலைகளை எல்லாம் நீக்கிடுவார். பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் கூட சில பேருக்கு இருக்கும். இது யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வேலைப்பளு கொஞ்சம் குறையும். சிலருக்கு இழந்த பதவி கூட கிடைக்கும். நீங்க கவலை இல்லாத மனிதன் என்று யாரும் கிடையாது. சின்ன சின்ன கவலைகள் நமக்கு வரும். சில காலம் வருவதற்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், பெரியவர்களுடைய வார்த்தைகளை கேட்டால் குற்றங்களுக்கு ஆட்படாமல் முன்னேற்ற பாதையில நம்ம போக முடியும். குரு பார்ப்பதன் மூலமாக குடும்பத்தில் இருக்கிற எதிர்ப்புகள் எல்லாம் கொஞ்சம் விலகும். உங்கள் செயலுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் எல்லாம் விலகி ஓடிடுவாங்க. நீங்கள் செய்கிற காரியங்களுக்கு நிறைய தடைகள் உங்களுக்கு வந்தாலும் திருச்செந்தூர் முருகனை இந்த குரு பயிற்சி காலத்துல 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது ஒரு 4 முறை போய் திருச்செந்தூர் முருகனை சென்று தரிசனம் செய்துட்டு வந்தீங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ்வாங்கு நீங்கள் வாழ முடியும். எனவே மேசராசி அன்பர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்து ரிஷபராசி அன்பர்கள். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும்? ரிஷபம்னாலே காலமாடு தான், பொறுமையா இருக்கும். பூமி ராசின்னு பேரு. எப்படி மேசராசி நெருப்பு ராசின்னு சொல்றோம், இது பூமி ராசி. இவங்களை பொறுத்தவரை
எப்பொழுதுமே பிரத்தியாருக்கு உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. பிரச்சனைகள் இருந்தால் எதிர்நீச்சல் போட்டு அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் ரிஷபராசி அன்பர்கள். மற்றவர்கள் ஒதுக்கி வைத்த வேலையை கூட இவங்க ரொம்ப சாதாரணமா முடிப்பாங்க. அதுதான் இவங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு. இவங்களுக்கு குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகின்ற குரு பகவான் தனது 5ஆம் பார்வையினாலே பாக்கியஸ்தானம், 7ஆம் பார்வையினாலே லாபஸ்தானம், 9ஆம் பார்வையிலே ராசியை பார்க்கிறார். குரு பகவான் தைரியஸ்தானத்தில் இடம் பெறுவது ரிஷபராசி அன்பர்களுக்கு கூடுதல் சிறப்பு. பண வரவு பல பகுதியிலிருந்து வந்து சேரும். இயன்ற வரை மற்றவர்களுக்கு உதவி செய்து மகிழ்ச்சியாக நீங்க வாழ்க்கையை நடத்துவீங்க. சில மாற்றங்களை எல்லாம் நீங்கள் செய்வதை எப்போதும் விரும்புவீர்கள். எனவே அந்த மாற்றங்களை இந்த காலகட்டத்திலே நீங்கள் செய்து கொள்ளலாம். பூர்வீக சொத்திலே வருமானம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தம்பதியர்களுக்கு இடையே சில கருத்து வேறுபாடுகள் இந்த குரு பயிற்சிக்கு முன்பாக இருந்திருக்கும். அதெல்லாம் நீங்கி அந்யோன்யம் பிறந்து கோடை வாசஸ்தலங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உயர் அதிகாரிகள், நண்பர்கள் உதவி தக்க சமயத்திலே உங்களுக்கு கிடைக்கும். அவர்களிடம் இருந்த ஒரு பகை உணர்வு நீங்கி உதவி கிடைக்கும். மங்கள நிகழ்வுகள் வீட்டில் நடைபெறும். ஏன்னா குருனாலே மங்களம்னு பேர். மஞ்சள் தான் அவருக்கு அடையாளம். இந்த ரிஷபராசி அன்பர்கள் நெற்றியில கொஞ்சம் மஞ்சள் வச்சுட்டு போனா கூடுதல் சிறப்பு கிடைக்கும். மன வாழ்க்கை பொற்காலமாக இருக்கும். எல்லா தொழிலுக்குமே ஏற்ற மிகுகிற ஒரு உன்னதமான காலம். தொழில் சார்ந்து கடன்களை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த கடன் உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்துவீர்கள். குரு பயிற்சி ஒரு பொன்னான காலகட்டம். பட்ட கஷ்டத்திற்கு அறுவடை செய்கிற காலம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து விட்டது. ரொம்ப படாத பாடுபட்டிருப்பீங்க. இந்த குரு பயிற்சி ஒரு வருட காலத்திலே எல்லாமே உங்களுக்கு நிறுத்தப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளை பொறுத்தவரை பெற்றோர்களை பேச்சை கேட்டு வாழ்க்கை நடத்த வேண்டும். குடும்ப பெண்கள், குடும்பத்திலே இல்லறத்தை நடத்துகின்ற பெண்கள் கோபத்தை குறைத்து வருமானத்தை பெருக்குவதற்கான வழிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். உங்களது செயல்திறமை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால், ஏனென்று சொன்னால் ரிஷபராசி அன்பர்கள் புதிய விஷயங்களிலே கவனத்தை செலுத்துவார்கள். உங்களுடைய வீடு கட்டுகிற யோகம் கூட சில பேருக்கு வரும். எனவே முல்லை மலர்களை கொண்டு அம்மன் ஆலயம், ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்திற்கு வாரம் ஒரு முறை, இந்த 12 மாதத்திலும் ஒரு மாதத்திற்கு 4 என்று கணக்கிலே நீங்கள் ஒரு 48 முறை அம்மன் ஆலயத்திற்கு முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்து வணங்கினால் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் இருந்து விடுதலை கிடைத்து இந்த குரு பயிற்சி பலனை முழுமையாக நீங்கள் அனுபவிக்கலாம். அற்புதமாக ஆலங்குடி குரு பகவான் சன்னிதானத்திலே வெகு நேர்த்தியாக, வெகு சிறப்பாக சகல தீபாராதனைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்வை எஸ்ஆர் தமிழன் வாயிலாக பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மிதுன ராசி அன்பர்கள் காற்று ராசி என்று சொல்லுகின்றோம். காற்றை போல வேகமாக சிந்திக்கக்கூடிய பெருமக்கள், எல்லோருக்கும் உதவுகின்ற நன்மை செய்யக்கூடிய உபயராசி என்று சொல்வார்கள். பிறருக்குத்தான் வாழ்க்கையை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கென்று எதையும் அனுபவித்திருக்கிறார்களா என்று சொன்னால் அவர்கள் எப்பொழுதும் பிறர் மகிழ்விலே இன்பம் காணக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க வேண்டும்? மனப்பான்மை, நன்மை செய்யக்கூடிய மனப்பான்மை, பிறருக்கு நல்ல உணவை தர வேண்டும், நன்றாக சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் தான் இந்த மிதுனராசி என்பவர்கள். உணவிலே ஒரு சிறு குறை வந்தால் கூட அவர்களுக்கு அந்த உணவு சென்று சேராது. மீண்டும் அந்த நல்ல உணவை சாப்பிடுகிற வரை அவர்கள் மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட தன்மை மிதுனராசி அன்பர்களுக்கு உண்டு. எனவே உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவதிலே வல்லவர்கள் இவர்கள். இப்படி இவர்களுக்கு வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை எல்லாம் நீக்குகிற விதமாக குரு பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். மிக அற்புதமான ஒரு நிலை. தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகின்ற குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால்
தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையால் தன 7ஆம் பார்வையால் அயன சயன போகஸ்தானத்தை பார்க்கிறார். 9ஆம் பார்வையால் தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. குரு பகவான் பயிற்சியாகி தனவாக்கு ராசியிலே இடம்பெறுகிறார் என்று சொல்லுகிற பொழுது, பொதுவாக குருவின் பார்வை பதிகின்ற ராசிகளின் வழியாக நல்ல பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் பண தேவை கொஞ்சம் கூடினாலும் அதற்குரிய வழிகளை இறைவன் காட்டிக்கொண்டே இருப்பான். அவ்வப்பொழுது சிறு சிறு கடன் வாங்கக்கூடிய நிர்பந்தம் கூட சில பேருக்கு உண்டாகும். வாகன பயணத்திலே மிதமான வேகத்தை இவர்கள் பின்பற்றுவது அவசியம். ஒரு இடத்திற்கு போகிற பொழுது 10 நிமிடத்திற்கு முன்பாக கிளம்பி அந்த இடத்திற்கு போனால் காரிய வெற்றி என்பது உண்டு. அவசரப்படாமல் நிதானம் பிரதானம் என்று சொல்வார்கள். எனவே உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவார்கள். அவர்களின் ஒத்துழைப்பை கண்டு நீங்கள் பெருமிதம் கொள்வீர்கள். முக்கிய தேவைகள் அனைத்தையும் நண்பர்களை கொண்டு நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சோர்வு என்பது அடிக்கடி வந்து போகும். நல்ல ஒரு உடல் நலத்தை பேண வேண்டும் என்று சொன்னால் இந்த மிதுனராசி அன்பர்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொண்டு செயலாற்றினால் சகல சௌபாக்கியங்களையும் பெற முடியும். எத்தனையோ பரிகாரம் செஞ்சிட்டோம், இந்த மிதுனம் ரொம்ப சோதிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஆறுதலாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. எனவே நண்பர்களை அதிகமாக பெற்றிருக்கின்ற மிதுன ராசி அன்பர்கள் அவர்களுக்கு தைரியம் ஊட்டுவதோடு மனதிலே இருந்த அந்த பய உணர்வு, எப்பொழுதுமே மிதுன ராசிக்கு ஒரு சின்ன பய உணர்வு என்பது இருக்கும். அதை நீக்கி நண்பர்கள் வழிகாட்டுவார்கள். சூடு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதனாலே அதிகமாக நீரை பருகி மோர் அருந்தி உடலை பண்படுத்தி கொள்ளுமாறு இந்த குரு பார்வை உங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. எனவே குடும்பத்திலே தொழில்ஸ்தானத்திலே இருக்கிற பெருமக்கள் உற்பத்தியை பெருக்காமல் இருப்பதை வைத்து நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மைகளை பெற முடியும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பல ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். எதிலும் சாதகமான நிலை வரும். மனதில் இருக்கும் கவலை நீங்கி மகிழ்ச்சி கிடைக்கும். புதன்கிழமை தோறும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தாயாரை சேவித்து சகல சௌபாக்கியங்களும் பெற்று மிகச்சிறப்பாக பெருமாள் ஆலயத்தில் இருக்கிற விமானத்தை 6 முறை வலம் வந்தால் சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ முடியும். குரு பயிற்சி மிதுனராசி அன்பர்களுக்கு அற்புதமான வழியை காட்டிக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நீர் ராசி என்று சொல்லப்படுகின்ற கடகராசி அன்பர்கள் எப்பொழுதும் பக்தி சிரத்தையோடு வாழக்கூடியவர்கள். ஆனால் பார்க்குற பொழுது இவங்களுக்கெல்லாம் பக்தி இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் பக்தியோடு இருக்கக்கூடியவங்க, நீதி நேர்மையோடு இருப்பாங்க. 8 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவர்கள், வாக்கை காப்பாற்றுவாங்க. அதான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மள மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்க ஆசைப்படுபவர்கள். இவங்களுக்கு பசி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நிறுத்தி வைக்க முடியாது. எதையாவது சாப்பிட்டே ஆகணும். பசி பசின்றுவாங்க. ஒரு கண்ட்ரோலிங் இருக்காது. உடனே சாப்பிட்டோன்னு எதையாவது. அப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பவர்களுக்கு குரு பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார். ராசிக்கு மாறுகின்ற குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் லாபஸ்தானம், 7ஆம் பார்வையால் ராசி, 9ஆம் பார்வையால் தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்கிறார். விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி இவர்களுக்கு அமைகிறது. வெளியூர் பயணத்தை அதன் தன்மை அறிந்து செயல்படுத்துவது நல்லது. கடந்த 1 வருட காலமாகவே இருந்த அத்தனை நிலையும் மாறக்கூடிய ஒரு அற்புதமான பலனை தருவார். பூர்வீக சொத்திலே வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கடகராசி அன்பர்களுக்கு உண்டு. வழக்கு விவகாரங்களிலே சமரச தீர்வு எட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு. தாய்வழி உறவினர்களோடு இருந்த மனக்கசப்புகள் பிணக்குகள் நீங்கி ஒரு நல்லிணக்கம் உருவாகும். பண விஷயத்தில் முதலீடு செய்கிற பொழுது தேர்ந்தெடுத்து முதலீடு செய்வது அவசியம். வீண் குழப்பங்கள் கற்பனைகள் எல்லாம் வந்து சேர்ந்து
அதையெல்லாம் நீங்கி வாழ்விலே மிகச்சிறப்பான ஒரு நிலையை அடைய முடியும். உயர் அதிகாரிகளிடத்திலே இரக்கமான போக்கை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும். விவாதங்களிலே ஈடுபடுவதை தவிர்த்துவிட்டு குழப்பமான மனநிலை தீர வேண்டும் என்று சொன்னால் தினம் காலை 10 நிமிடம் நீங்கள் தியானத்தை மேற்கொள்ள வேண்டும். நெருப்பு சம்பந்தமான பணியிலே இருக்கக்கூடியவர்கள் அதை கவனத்தோடு கையாள வேண்டியது மிக மிக அவசியம். பெண்கள் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. அடுப்பிலே வேலை பார்க்கிற பெண்கள் கூடுதல் கவனத்தோடு நெருப்போடு நிற்கிற பொழுது அந்த கவனம் உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும். எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அம்மன் வழிபாட்டை வாரந்தோறும் மேற்கொண்டு வந்தால் சகல பிரச்சனைகளும் நீங்கி வாழ்வாங்கு வாழ முடியும். இந்த குரு பயிற்சியிலே அடுத்தபடியாக சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி எப்படி அமைய இருக்கிறது? பொதுவாகவே சிம்மராசி என்பர்கள் தர்ம சிந்தனை உடையவர்கள். எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். முன்னோர்களின் ஆசிகளை முழுமையாக பெற வேண்டும், பித்ருக்களுடைய சாபத்தை நீக்க வேண்டும் என்று எப்போது நினைக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிற குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் அயன சயன போகஸ்தானம், 7ஆம் பார்வையால் தனவாக்கு, அதை போல 9ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தை பார்க்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு நிலை. இந்த குரு பயிற்சி கடந்த காலங்களிலே இருந்து வந்த சிரமங்கள் அனைத்தையும் அடியோடு நீக்க போகிறது என்றே சொல்லலாம். வாழ்விலே முன்னேற்றம் பெறுவதற்கான புதிய வழி கிடைக்க போகிறது. பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்க போகிறது. எஸ்ஆர் தமிழன் வாயிலாக இதை சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். சொந்த பந்தங்கள் நண்பர்கள் வழிய வந்து உதவுவார்கள். தைரியத்தோடு அணுகக்கூடிய ஒரு நிலையிலே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுக்க வேண்டும். உங்களுக்கு கொஞ்சம் தைரியம் அதிகம்தான், இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்கள். மூத்த சகோதரர்கள் முக்கிய தருணங்களிலே தகுந்த ஆலோசனைப்படி உங்களை வழிநடத்துவார்கள். திருமணத்தடை நீங்கி திருமணம் நடைபெறும். எதை பேசினாலும் பிரச்சனை வரும், எதை செஞ்சாலும் சிக்கல் வரும். ஆனால் அதையெல்லாம் தலைக்குனிவு வராமல் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். எடுத்ததெல்லாம் படக் படக் என்று பேசுவதை விட்டுவிட்டு குடும்பத்தை சிந்திப்பதற்கான ஒரு சூழல் வர வேண்டும். எனவே இந்த ராசி அன்பர்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு ஞாயிற்றுக்கிழமை பொழுதிலே ஏதாவது ஒரு சிவன் ஆலயத்தை 11 முறை வலம் வந்து பிரதோஷ காலத்திலே நந்தியம்பெருமானை வணங்குவது வாழ்க்கையிலே மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை தரும். எனவே சிம்மராசி அன்பர்கள் சிக்கன பிடித்துக் கொள்ள வேண்டியது நமச்சிவாய என்கிற மந்திரம். சிவன் ஆலயத்திற்கு சென்று சகல பெருமைகளும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வீர்கள். அடுத்தபடியாக நீர் ராசி என்று சொல்லப்படுகின்ற கன்னிராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது? இந்த அற்புதமான நிகழ்வை எஸ்ஆர் தமிழன் வாயிலாக ஆலங்குடியிலிருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும்? எப்போது உழைப்பையும் தன்னார்வத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவர்கள், குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள், கௌரவத்தை அனைத்து இடத்திலும் எதிர்பார்ப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்துல கூட தன்னை அங்கீகரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. உலகம் முழுவதும் சுற்றி பார்க்கணுங்கிற ஆசை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டு. இவர்களுக்கு இந்த குரு பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகின்ற குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் ராசியையும், 7ஆம் பார்வையால் தைரிய வீரிய ஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையினால பஞ்சமஸ்தானத்தையும் பார்க்கிறார். குருவினுடைய பார்வையின் மூலமாக கிடைக்க போகிற பலன்கள் அற்புதமானது. லாபஸ்தானத்தில் வரப்போகிற குரு மாற்றங்களை ஏற்படுத்துவார். வாழ்க்கையில நன்மையும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்களையும் ஏற்படுத்துவார். தாராளமான பணப்புழக்கம் இருக்கும். சிரமங்கள் கொஞ்சம் குறையும். குடும்பத்தில் எதிர்பார்ப்புகளை ஓரளவுக்கு நிறைவேற்றுவீர்கள். கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்வார்கள். எனவே தேண்டாத நட்பு, பிடிவாத குணம் உள்ளவர்களிடமிருந்து நீங்கள் விலகி நிற்க வேண்டும்.
ஆன்மீக சிந்தனை இந்த குரு பயிற்சி காலத்திலே உங்களுக்கு அதிகரிக்கும். கடன் பிரச்சனை ஓரளவு குறைந்து வாழ்விலே மிகச்சிறந்த ஒரு ஏற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள். எனவே அந்த அடிப்படையிலே எந்த விதமான பிணக்கும் நீங்கள் மேலதிகாரிகளோடு வைத்துக் கொள்ளக்கூடாது. சிலருக்கு பணி இடமாற்றம் ஏற்படும், அந்த இடத்திலே கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். இந்த காலகட்டம் அப்படித்தான் உங்களுக்கு இருக்கும். எனவே பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. சில பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். தொழில் வியாபாரம் போன்றவற்றில் இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாம் நீங்கி தடைகளை தகர்த்து எரிகிற ஒரு காலம்தான் இந்த குரு பயிற்சி காலம். எனவே கடன் தீர்வதற்கும் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய சில நோய்கள் தீர்வதற்கும் நீங்கள் ஐயப்பன் தர்மசாஸ்தா ஆலயத்திற்கு சென்று வந்தால் சகல பலன்களை பெற முடியும். உங்கள் ஊரிலே ஏதாவது ஒரு ஐயப்பன் ஆலயம் இருக்கும், அந்த ஆலயத்திற்கு விடாமல் ஒரு மண்டலம் சென்று வந்தால் இந்த குருவினுடைய சிறப்பை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். குரு பயிற்சி அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே துலாம் ராசி அன்பர்கள் எந்த இடத்திலும் நீதி நேர்மை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், துலாக்கோலை போல தராசை போல இந்த அன்பர்கள் காற்று ராசியிலே வருகிறார்கள். காரியங்களை சாதிக்குவதில் வல்லவர்களாக இருப்பார்கள். காரியத்தை எப்படியாவது சாதிச்சிருவாங்க, சாதிச்சு அதில் வெற்றியும் காண்பார்கள். இவர்கள் மற்றவர்களிடத்தில் ஆலோசனை கேட்பது போல தெரிந்தாலும் இறுதி முடிவு இவர்கள் தான் எடுப்பார்கள். இந்த பெருமக்களுக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிற குரு பகவான் 5ஆம் பார்வையினாலே தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையினாலே சுகஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையினாலே ரண ருண ரோகஸ்தானத்தையும் பார்க்கிறார். இந்த குரு பயிற்சி மூலமாக மிக அற்புதமான ஒரு நிலை இவர்களுக்கு ஏற்படுகிறது. நல்ல பாதுகாப்பை தரக்கூடியது. ஓடி ஓடி உழைத்து முன்னேற புதிய வாய்ப்புகள் உங்கள் வாசல் கதவை வந்து தட்ட இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதனாலே குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். அற்புதமான மகிழ்ச்சியை தரப்போகின்ற உன்னதமான குரு பயிற்சி. திட்டமிட்டபடி வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் வெகு சிறப்பாக நடைபெறும். தொழிலிலே முன்னேற்றங்களை காண்பார்கள். வேலை பளு கொஞ்சம் கூடினாலும் மகிழ்ச்சியாக அந்த வேலையை செய்ய வேண்டும். கடுமையாக உழைக்க வேண்டும், ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைக்காமல் கடுமையாக உழைத்தால் சகல செல்வாக்கும் கிட்டும். புத்திரவாக்கியம் வாய்க்க பெறாதவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே புத்திரவாக்கியம் வாய்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்களை பொறுத்தவரை கடந்த காலத்தில் ஏற்பட்ட குளறுபடிகளால் சில தவறுகளை செய்திருப்பீர்கள். அதெல்லாம் நீங்கி மிகச்சிறப்பான ஒரு நிலையிலே உங்களுக்கு சகலத்தையும் தரக்கூடிய விஷயம். எனவே விபரீதமான எண்ணங்களிலிருந்து விடுபடுவதற்கு கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள், பெரிய அளவிலே இருந்த அந்த வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி பாதகமில்லாமல் ஒன்று சேருகிற வாய்ப்பு இருக்கிறது. இந்த அன்பர்கள் குலதெய்வத்தை கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வத்தை வழிபட இவர்களுக்கு சகல செல்வமும் வந்து சேரும். அந்த வகையிலே ஆலங்குடியிலிருந்து எஸ்ஆர் தமிழன் வாயிலாக 12 ராசி அன்பர்களிலே அடுத்து நீர் ராசி என்று சொல்லப்படுகின்ற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது, எந்த காரியத்தையும் தைரியத்தோடும் வீரத்தோடும் செய்து முடிக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள், இவர்களுக்கு மூளை பலம்தான் மூலதனம் என்று சொல்வார்கள். நல்ல மூளையை பயன்படுத்துவாங்க. பணத்தாலும் பொருளாலும் இவரெல்லாம் மாத்திர முடியாது. ஒரு அன்பான புன்னகை கொடுத்தால் உங்கள் காலடிகளை வந்து கிடப்பார்கள். இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ இவர்களுக்கு குரு பகவான் அஸ்தமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகின்ற அந்த குரு பகவான் மிக அற்புதமான தனது 5ஆம் பார்வையினாலே தைரிய வீரிய ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையினாலே பஞ்சமஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையினாலே கலத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறார். இந்த குரு பயிற்சியில பண வரவு நன்றாக இருக்க போகிறது. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால்தான் உங்களுக்கு சிறப்பு. இதுல சில பேர் உங்களை ஏமாற்றக்கூட செய்யலாம். ரொம்ப கவனமா இருக்கணும். வார்த்தைகளை எந்த இடத்திலும் விட்டு விடாதீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். கவனமா போக வேண்டும்.
தண்ணீர் அதிகமாக இருக்கிற இடங்களிலே நெருப்பு விஷயத்திலே கவனத்தை செலுத்த வேண்டும். பணிச்சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் அதை விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்வார்கள். அதை செய்து வெற்றிகளை பெறுவீர்கள். உடலிலே சில உபாதைகள், உயர் இரத்த அழுத்தம், இருதய வலி என்றெல்லாம் வந்து போகும். பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆயுளுக்கு பாதகம் இல்லை. எனவே கொஞ்சம் உடல் நலத்தை மருத்துவரின் ஆலோசனைப்படி நீங்கள் கேட்டு நடந்தால் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிட்டும். எல்லாம் அல்ல எம்பெருமான் குரு பகவானுடைய அருளை முழுமையாக பெற செவ்வாய்க்கிழமை தோறும் மலர் கொண்டு துர்க்கை அம்மனை பூஜை செய்து வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் எதிர்ப்புகள் நீங்கி பணவரவு திருப்திகரமாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த குரு பயிற்சி கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டத்தை தருவதை போல தெரிந்தாலும் நல்ல பலன்களை தர இருக்கின்றார். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அந்த அடிப்படையிலே ஆலங்குடியிலே குரு பகவான் பெயர்ச்சி ஆகின்ற இந்த நிகழ்வை எஸ்ஆர் தமிழன் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இந்த குரு பெயர்ச்சி அமைய இருக்கிறது? மிகச் சிறப்பான மனிதர்கள். மனதில் உள்ள குறைகளை எப்போதும் யாரிடத்திலும் சொல்லாமல் தனக்குள்ளே வைத்து அதுக்கு தீர்வு காணக்கூடிய பெருமை படைத்தவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். ஆச்சார அனுஷ்டானங்களை விரும்பக்கூடியவர்கள், தெளிவான சிந்தனை உடையவர்கள், களங்கமில்லாத மனதிற்கு சொந்தக்காரர்கள். இவர்களுக்கு குரு பகவான் களத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகின்ற குரு பகவான் 5ஆம் பார்வையினாலே சுகஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையினாலே ரணருண ரோகஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையினாலே அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கிறார். இந்த குரு பயிற்சியினாலே நல்ல புகழையும் அந்தஸ்தையும் பெறக்கூடிய ஒரு காலம். அக்கம் பக்கம் அன்பு செய்தவர்களுக்கு ஒரு பாரம்பரிய பெருமையை காட்டிடுற வகையிலே சில செயல்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். பல புதிய புதிய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவீர்கள். சிலருக்கு ஜனனகால ஜாதக சந்திரனுக்கு 7இல் கோச்சார குரு அமர்ந்து கஜ கேசரி யோகத்தை உண்டாக்குவார். அதனால் தொட்டது துலங்கும். தம்பதியர் வாழ்வு சிறக்கும். வாழ்க்கை துணையோடு எப்போதும் அன்பை கடைபிடியுங்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கோபத்தை மூட்டை கட்டி வைத்து விடுங்கள். எதற்கு கோபம்? பதறிய காரியம் சிதறாது என்று சொல்வார்கள். கோபத்தை நீக்கி கருத்து வேறுபாடுகளை நீக்கினால் சகல செல்வாக்குகளையும் நீங்கள் பெற்று மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் பெற முடியும். துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைப்பீர்கள். அதை செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய அற்புதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி குவிப்பீர்கள். இருந்தாலும் அதிலே ஒரு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு பகவான் சகல நன்மைகளையும் தர வேண்டும் என்று சொன்னார். சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர வர உங்களுக்கு குருவினுடைய அந்த பார்வை பலன் முழுமையாக கிட்டும். அதை பெற்று வாழ்வாங்கு வாழ உங்களை எஸ்ஆர் தமிழன் வழிகாட்டுகிறது. அடுத்தபடியாக இந்த குரு பயிற்சிகளை மகர ராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சி என்பது எப்படி இருக்கும்? மகர ராசி என்பவர்களை பொறுத்தவரை எதிலும் போராட்ட குணத்தோடு ஈடுபட்டு வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். எதிலுமே போராடி வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். நேர்மையோடு வாழ வேண்டும் என்கிற ஆசை அவர்களுக்கு உண்டு. எதிரில் இருப்பவர்களுடைய குறைகளை எல்லாம் கண்டறிந்து அதை நிவர்த்தி செய்வதற்கு வழிகாட்டுவார்கள். அது மாத்திரமா, உதவி செய்வதற்கு இவர்கள் தயங்கவே மாட்டார்கள். இப்படி கடுமையான உழைப்பை உழைக்கக்கூடிய இவர்களுக்கு குரு பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாறுகிறார். களத்திர ஸ்தானத்திற்கு மாறுகிற குரு பகவான் 5ஆம் பார்வையினாலே பஞ்சமஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையினாலே களத்திர ஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையினாலே பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதுதான் ஒரு பெரிய சிறப்பு. இந்த குரு பயிற்சியின் மூலமாக பணவரைவு கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்கள் கடின முயற்சியினாலே அதை ஈடுகட்டி விடுவீர்கள். கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். சிறு சிறு கடன்களை பெற வேண்டியிருக்கும். முறையாக வங்கியை அணுகி அதிக வட்டி இல்லாமல் வங்கிக்கு சென்று குறைந்த வட்டியிலே கடன் பெற்று சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். சில சொத்துக்களினால் லாபம் இல்லாத ஒரு நிலை இருக்கிற பொழுது அந்த சொத்துக்களை விற்று வேறு முதலீடு செய்வதனாலே
கூடுதல் பலம் இருக்கிறது. கையில் இருக்கிற பொருளை வைத்துக்கொண்டு சிக்கனமாக செலவழித்தாலே இந்த குரு பயிற்சி அற்புதமான குரு பயிற்சியாக மாறும். அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்வதை கொஞ்சம் விட்டுவிடுங்கள். இந்த காலகட்டத்திலே யாரும் யாருடைய ஆலோசனையும் கேட்பதாக இல்லை. எனவே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்கிற நிலையிலிருந்து மாறி நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி வெகு சிறப்பான ஒரு தன்மை அலைச்சல் இருக்கும். எனவே தடைகளை தகர்ப்பதற்கு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி அர்ச்சனை செய்து வணங்கினால் வாழ்க்கையிலே முன்னேற்றமும் தைரியமும் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான குரு பயிற்சி உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் தந்தி மகிழட்டும். மிகச் சிறப்பாக வாக்கிய பஞ்சாங்கப்படி 26/5/2026 இந்த நாளிலே அற்புதமாக கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கிறது? பொதுவாக கும்பராசி அன்பர்கள் எதிலும் போட்டிகளும் பொறாமைகளும் கொள்ளாத ஒரு தன்மை படைத்தவர்கள், பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்கள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 5ஆம் பார்வையினாலே ரண ருண ரோகஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையினாலே அஷ்டமஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையினாலே தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். 5, 7, 9 குருவின் பார்வை நல்ல எண்ணத்திலும் செயல்பாட்டிலும் மாற்றத்தை தரப்போகிறார். சாதிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே பணிகளை செய்யக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகம் கிடைக்கும். பூர்வீக சொத்திலே ஒரு முன்னேற்றம் நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். திட்டமிட்டபடி காரியங்களை நிறைவேற்றுவார்கள். அனாவசிய செலவுகளை குறைத்து, ஆடம்பர செலவுகளை குறைத்து அத்தியாவசிய செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய காலகட்டத்திலே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். தாய் தந்தையரை வணங்கி அந்த செயலை தொடங்கினால் உங்களுக்கு வெற்றி வீடு தேடி வரும். குரு தொழில் செய்பவர்களுக்கு உற்பத்தி உயர்ந்து லாபம் போட்டிகள் குறைந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். படித்து முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை கிடைக்கும். எனவே கவனத்தோடு படித்து விநாயக பெருமானை வணங்கி வந்தால் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டு. எனவே குரு பார்க்க கோடி குற்றங்கள் நிவர்த்தி. எனவே 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்திலிருந்து பல நன்மைகளை செய்ய இருக்கின்றார். விநாயக பெருமானை சிக்கன பிடித்து ஒரு முறை பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வந்தால் சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ முடியும். மிகச் சிறப்பாக குரு பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான திருக்காட்சியை யசார்த்தமுடன் வாயிலாக பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே குரு பயிற்சி நீர் ராசி என்று சொல்லப்படுகின்ற மீனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகிறது? பொதுவாக மீனராசி அன்பர்கள் இவர்களை நோக்கி கடும் சொற்களால் மற்றவர்கள் காயப்படுத்தினால் கூட அவர்களையும் அரவணைத்து போகின்ற தன்மை படைத்தவர்கள், இரக்க குணம் உடையவர்கள், கவலைகளை எல்லாம் தனக்குள்ளே போட்டு வைத்து புதைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். பிறரிடத்திலே சொன்னால் அவர்களுக்கு கவலை வந்து விடுமே என்று நினைக்கக்கூடிய பெருமக்கள் இந்த மீனராசி என்பவர்கள். எனவே பெண்ணாக இருக்கிற பட்சத்திலே திருமணம் செய்து கொண்டு போகிற அந்த கணவன் இல்லத்தை விருத்தி செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு. மீன் எப்படி தன் இமைகளை மூடாமல் தன் பிள்ளைகளை குஞ்சுகளை பாதுகாக்கிறதோ அதுபோல தன் பிள்ளைகள் வாழ்வதே தன் வாழ்வு என்று நினைக்கக்கூடியவர்கள் மீனராசி அன்பர்கள். இந்த மீனராசி அன்பர்களுக்கு குரு பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகின்ற குரு பகவான் 5ஆம் பார்வையினாலே களத்திர ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையினாலே பாக்கியஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையினாலே லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். இருந்த இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு மிகப்பெரிய வலிமை உண்டு. அப்படி மனதிலே சிறு சிறு சஞ்சலங்கள் இவர்களுக்கு தோன்றும். அந்த நேரத்திலே ஆலய வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டிய காலம். யாரிடத்திலும் அளவோடு பேசுங்க. கொஞ்சம் அளவுக்கு மீறி பேசுவதனாலே பல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவை யாரிடம் பேசினாலும் அவர்கள் பேசுவதை கேட்டுவிட்டு அதற்கு பதில் சொல்லுகிற விதமாக குறைந்த அளவிலே பேசுங்கள். முன்கூறி நீங்கள் பேசுவதனாலே பல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
உடன் பிறந்தவர்களோடு ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருந்தால் அதற்கான காலம் கணிகின்ற ஒரு உன்னதமான காட்சியாக இந்த குரு பகவான் அமைந்திருக்கிறார். கணவன் மனைவி குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து ஒன்றுபட்ட மனதோடு செயல்பட்டால் நீண்ட நாளைய கனவை நிறைவேற்ற முடியும். இறைவனை குறிப்பாக ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வேண்ட வேண்ட எல்லா யோகங்களும் அமைய இருக்கிறது. முன்னோர்களை அமாவாசை அன்று வழிபட்டால் சிறப்பு. உடம்பிலே மறைவான இடங்களிலே சில அலர்ஜி எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உரிய முறையிலே உடலை சுத்தப்படுத்தி மஞ்சள் உப்பு கலந்த நீரினாலே நீராடினால் இது போன்ற உடல் உபாதைகளிலிருந்து நாம் கொஞ்சம் நிவாரணத்தை பெற முடியும். எதிரிகளிடமிருந்து விலகி இருப்பது நன்மை தரும். எனவே பொருட்களை கையாளுகிற பொழுது பாதுகாப்புணர்வோடு செயல்பட வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யக்கூடாது. ஒரு பொருளை தொடுகிற பொழுதே அதனுடைய பரிமாணத்தை அறிந்து அது கண்ணாடி பொருளா அல்லது பாத்திரமா, எதை தொட்டாலும் அதை நீங்கள் மிக கவனமாக பின்பற்ற வேண்டும். கவனச்சிதறல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் தீரும். சூரிய பகவான் தான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். எனவே காலையில் எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். சூரியனுடைய அருள் கிடைத்தால் பரிபூர்ணமாக உங்கள் வாழ்க்கை வாக்கு வன்மை கூடும். சூரியனை வேண்டி ஆதித்ய ஹிருதயம் என்று சொல்லுவார்கள். அந்த மந்திரத்தை உங்கள் இல்லங்களிலே ஒலிக்க விடுங்கள். சூரியனை வணங்குங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆலயம் சென்று வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்பை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அறுபடை முருகன் வழிபாடு மிக மிக உன்னதமான வழிபாடு. செவ்வாய்க்கிழமை தோறும் வேள்மாறல் பயிற்சியை நீங்கள் எடுத்தால் குடும்பத்தில் இருக்கிற சகல பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்வாங்கு நீங்கள் வாழ முடியும். முருகப்பெருமான் இருக்கின்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ முடியும். மிகச்சிறப்பாக ஆலங்குடியிலே ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயிலே எல்லா இடத்திலும் மூலவராக எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈஸ்வரன் இருப்பார். அங்கே பரிகார திருத்தலமாக குரு பகவானுக்கு ஒரு பரிகார திருத்தலமாக இன்றைக்கு சகல அபிஷேகங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான தருணத்திலே 12 ராசி அன்பர்களுக்கும் குரு பகவான் எப்படிப்பட்ட உன்னதத்தை தர இருக்கிறார் என்பதை அடியேன் எஸ்ஆர் தமிழன் வாயிலாக உங்களுக்கு மகிழ்வோடு தந்து மகிழ்ந்திருக்கின்றேன். இது ஒரு வழிகாட்டுதல் நிகழ்வுதானே தவிர இது நடக்குமா நடக்காதா, சொன்னதெல்லாம் நடக்குமா என்றெல்லாம் கேட்க வேண்டாம். பொதுவாக குரு பகவான் சுப பார்வையை அதிகமாக வீசக்கூடியவர். 80% அனைத்து ராசிகளுக்கும் சுகஸ்தானத்தையே தரக்கூடிய பெருமை படைத்தவர் என்பதனாலே சுப பலன்களை மாத்திரம்தான், அசுப பலன்கள் நமக்கு வேண்டாம். சுப பலன்களை எதிர்கொண்டு வாழ்க்கையிலே ஆலய வழிபாட்டை அதிகப்படுத்தி ஆலய வழிபாட்டுக்கு செல்கிற பொழுது பிறருக்கு உதவுகிற மனோநிலையை பெற்றால் குரு பகவானுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஆலயத்திற்கு வர இயலாதவர்கள் முதியோர் இல்லங்களிலே இருக்கக்கூடிய பெருமக்களை அரவணைத்து சென்றாலே குரு பார்வை உங்களுக்கு சகல நன்மைகளையும் தரும் என்பதை எஸ்ஆர் தமிழன் வாயிலாக இந்த நேரலையில் உங்களுக்கு வழங்குவதிலே ஒரு மகிழ்ச்சி கொள்கின்றோம். தொடர்கிறது நேரலை.